Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. வரலாற்றில் முதல் தடவையாக நுளம்புகளை அழிப்பது தொடர்பிலான செய்தி ஒன்றை உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் 7ஆம் தேதி வெளியிட்ட மௌபிம சிலோன் பத்திரிகை இலங்கை பத்திரிகை துறையில் பாரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்றைய தினம் வெளியான அந்த நிறுவனத்தின் அனைத்து பத்திரிகைகளினதும் எழுத்துக்கள் நுளம்புகளை அழிக்கும் வகையிலான வர்ண பூச்சுக்களால் அச்சிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இது தொடர்பில் பில் கேட்ஸ் தனது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் சமூக வலைதளங்களில் தனது கருத்துக்களை இவ்வாறு பதிவு செய்திருந்தார். 24 மணித்தியாலத்துக்குள் ஆயிரக்கணக்கான மக்கள் இதற்கு தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருந்த அதேவேளை ஆயிரக்கணக்கானோர் அந்த பதிவுக்கான தமது விருப்பத்தை தெரிவித்திருந்தனர். ජාත්‍යන්තර මාධ්‍ය හරහා විශාල කතාබහකට ලකුණු මෙම අත්හදා බැලීම சர்வதேச மட்டத்தில் இது குறித்து அதிக அளவில் பேசப்படுகிறது. பில் கேட்ஸ் வழங்கிய கருத்தின் காரணமாக உலகளாவிய ரீதியில் நமது இந்த முயற்சிக்கு மேலும் வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். மௌபிம மற்றும் சிலோன் டுடே பத்திரிகைகள் கடந்த 3 வருடங்களாக இலங்கையில் இதுவரை கேட்டிராத பல புதிய விடயங்களை வெளியுலகிற்கு எடுத்து கூறியுள்ளன. எதிர்காலத்திலும் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவதே நமது நிறுவனத்தின் நோக்கமாகும். இது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். අපේ ආයතනය සැදී පැහැදී සිටින බවත් කියන්න සතුටුයි. இலங்கையின் பத்திரிகை துறையை நவீனமயப்படுத்தும் வகையில் மௌபிம மற்றும் சிலோன் டுடே பத்திரிகைகள் முப்பரிமாண பத்திரிகையை அச்சிட்டு வெளியிட்டன. கடந்த வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி இந்த பத்திரிகை வெளியிடப்பட்டது. அன்றைய தினம் வெளியிடப்பட்ட பத்திரிகையுடன் முப்பரிமாண தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்ணாடிகளும் வழங்கப்பட்டன. அது மாத்திரமின்றி வாசிப்பாளர்களுக்கு புதிய அனுபவம் ஒன்றை பெற்றுத்தரும் நோக்கில் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி குரல் பதிவுடன் கூடிய பத்திரிகை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு சிலோன் டுடே பத்திரிகை நடவடிக்கை எடுத்தது. 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மௌபிம பத்திரிகையுடன் தேசிய கொடியொன்று வழங்கப்பட்டதோடு பத்திரிகையாலேயே கொடி நிர்மாணிக்கப்படக்கூடிய வகையில் கொடி கம்பத்துடன் அமைக்கப்பட்டிருந்தது. உலகில் பிரபல விருது வழங்கும் விழாவான பிரான்சில் நடைபெற்ற கென்ஸ் லயன்ஸ் சர்வதேச நிர்மாணங்களுக்கான விருது வழங்கும் விழாவில் இந்த நிர்மாணத்துக்கு வெண்கல பதக்கம் கிடைத்தது.